அம்மா. ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். தலையிலே கொட்டு வரலாம். ஆமா, சுட சுட சோறு. இன்னைக்கு அம்மா ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடைசல். வாவ், போன ஒரு 4 நாள் முன்னாடி கடைஞ்சோம். பசங்க அதே கீரை அதே கடைசல் தான் வேணும்னாங்க. சரி, பிடிச்சதை செஞ்சு கொடுத்துருவோமே அப்படின்னு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஊற்றி சாப்பிட நெய். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவிச்சிட்டு உப்பு காரம் போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வறுத்துற வேண்டியது தான். அருமையாக இருக்கும் இது உருளைக்கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டை வறுவல். நம்ம ஜெய் ஃபேவரட், எல்லாருமே ஃபேவரட். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டோம்ப்பா. Why this much of one man guys? எதுக்கு? அதுல என்ன சீன் இருக்குது? இயல்பா இருக்கிறது உங்களுக்கு சீனுன்னா நீங்க சீன்னே வச்சுக்கலாம், சரிங்களா? நம்மள விரும்பி வரவங்களுக்காக தான் நாங்க வீடியோ பண்றோம். உங்களுக்கு பிடிக்கலையா, ஜஸ்ட் ஸ்கிப் அவர் சேனல். அது ஒருத்தவங்களுக்கு நான் அழகா கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இது சீன், அதாவது என்ன சொல்றது, இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுல என்னத்த நீங்க சீனை கண்டுட்டீங்கன்னு எனக்கு புரியல, சரிங்களா? அதுல ஒரு குட்டி செல்லம் என்ன பண்ணுது, இல்ல சீன் இல்லன்னு எல்லாத்துக்கும் போய் ரிப்ளை பண்ணிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிடிக்கலையா போயிருங்கடாமா வேற சேனல். பிடிச்ச சேனல் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சேரப் பண்ற மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. இதனால ஒரு 10 நிமிஷம் பிரோஜனம் இல்லை எங்களுக்கு வந்து சீனு அப்படின்னு சொல்றதால, ஓகேங்களா? அது நேத்திக்கு பார்த்தேன். அதுவும் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா போதும், அப்படியே நூல் புடிச்சின்னு வந்துட வேண்டியது பின்னாடியே. வீடியோ கூட போயிட்டு முழுசா பாக்குறது கிடையாது, ஆனா ஒடியாந்துட வேண்டியது லைனா அப்படியே சொல்றது. இருப்பாங்க போல, யாருன்னா ஒருத்தர் வாயை திறக்கணும், அவங்க தந்துட்டாங்களா போடுற கமெண்ட் அப்படின்னு போடுவோம். சிம்பிள். ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கும் வரும். ஒருத்தரை பார்த்து வயிற்றுச்சல் திட்டுனீங்கன்னா லைஃப் உங்களுக்குமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா இத பல டைம் சொல்லியிருக்கிறேன். பிரபஞ்சத்தோட நியதியே அதுதான். நம்ம எதை விரும்புறோமோ அதை தான் கொடுக்கும். சந்தோஷத்தை விரும்புறியா, சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது ஒருத்தரை பார்த்து துக்கப்பட்டு கஷ்டப்படின்னு வச்சுங்களேன், ஓ இவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்தா பிடிக்காது போல இருக்கு, இவங்களுக்கு சந்தோஷத்தையே தரக்கூடாது, அப்படிதான் நினைக்கும். சோ நீங்க ரியாலிட்டியா இதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் நாங்க வேற லெவல்ல சமைச்சிட்டோம், விரும்புற மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புலி. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறோம். வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு, நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். வேற எதுவும் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். நாளைக்கு சொல்றேன் ஞாபகம் வந்ததும். வாழ்க வளத்துடன். பாசிட்டிவிட்டி, லவ் யூ, டாடா, பை பை.